எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் and இது உங்களுக்கு பிடிச்சமான V and Data சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம கோலாப் எப்படி யூஸ் பண்ணுறது பேசிக்காக பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம கேகிள்னா என்ன, கேகிள் எப்படி யூஸ் பண்ணுறது, கேகிள்குள்ள என்னென்ன இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோவில் போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம கேகிள் பற்றி தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கேகிள் அப்படின்னு கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும், கேகிள் ஒரு மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணனா பார்த்தீங்கன்னா சைன்இன் ரெஜிஸ்டர்னு இருக்கும். சைன்இன் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, V and Data தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா V and Dataன்னு இருக்கும். அப்புறம் வந்து கேகிளில் யுவர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா kaggle.com/V and Dataன்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இந்த நேம் ஆல்ரெடி யாரோ எடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. ஸோ எடிட் பண்ணிவிட்டு V and Data அப்படின்னு கொடுத்துட்றேன், சரிங்களா? ஐ அக்ரி கொடுத்துட்றேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும். ஓகே, இதுதான் என்னோட நியூஸ் ஃபீட், சரிங்களா? மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லா நியூஸுமே இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொன்றா, சரிங்களா? ஒவ்வொருத்தவங்க பண்ண பப்ளிஷ் பண்ணுறது, டிஸ்கஷன்ஸ், நோட் புக்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், சரிங்களா? இதில் முக்கியமாக காம்படிஷன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த காம்படிஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிற டேட்டா சயின்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுவாக இருக்கட்டும், ஓகே, டேட்டா சயின்ஸ் ஓரியன்டா, டேட்டா அனலிட்டிக்ஸ் ஓரியன்டா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் எதுவாக இருந்தாலுமே நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் ரியல் டைமில் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கே டவுட் இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ்க்கு இந்த காம்படிஷன்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காம்படிஷன்ஸ் வந்து சிலது வந்து ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் அவங்களுக்கு வர ப்ராப்ளமை இங்கே டேட்டா செட்டர் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் வாங்குவாங்க. வாங்கி சும்மா வாங்க மாட்டாங்க, they give some price மணி மாதிரி கொடுப்பாங்க. அவர் வந்து ஹையரிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ மணி வந்து ஒரு 50,000 US டாலர்ஸ் இருக்கலாம், எவ்வளோ இருக்கும் டிபெண்டிங் அப்போ வந்து காம்படிஷன். இப்போ நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டிங்கன்னா அந்த மணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் எங்கேயும் கற்றுக்கலாம். ஸோ உங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு இந்த காம்படிஷன்ஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக படிக்கிறீங்க, அப்ளை பண்ணி பார்க்கணுன்னா இந்த காம்படிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒன் பை ஒன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா செட்ஸ். இந்த டேட்டா செட்ஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பேர் டேட்டாவே இருக்காது, சரிங்களா? ஸோ இங்கே எதுவும் டேட்டா செட்ஸ் நிறையா இருக்கும். ஃபார்மசி இருக்கும், நீ வரும் கம்ப்யூட்டர் சயின்ஸோட எஜுகேஷன் சைடு, கிளாசிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் விஷன், NLP, டேட்டா விஷுவலைசேஷன், மாதிரி எக்கச்சக்க டேட்டாஸ் இருக்கும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும். பப்ளிக்காக வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். பப்ளிக்காக நான் கொடுத்துட்டேன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்களும் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டேட்டா செட்ஸ். நான் டேட்டா செட் யூஸ் பண்ணுறது கிரியேட் நியூ கொடுத்துட்டு நான் இருக்கிற டேட்டா செட் அப்லோட் பண்ணிவிட்டு சில ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ப்ரைவசி, தென் வந்து பப்ளிக்கில் பண்ணணுமா, ப்ரைவேட்டாக பண்ணணுமா, அப்புறம் ஹெட்டர்ஸ்லாம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா டேட்டா செட் இன்சர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோட். இது வந்து இன்னொரு முக்கியமானது. இதுக்குள்ள தான் கேகிள் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும், சரிங்களா? இது ஏன் கேகிள் கர்னல் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இப்போது நியூ நோட் புக் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆகுது, அசைடாக இருக்கட்டும், கடைசிக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே டேட்டா செட் போடுறத நம்ம ஷேர் பண்ணும்போது மற்றவங்க பார்க்குறோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கோடுமே அப்படி தான். நான் ஒரு நோட் புக் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணலாம், சரிங்களா? இப்போ ஷேர் பண்ணேன்னா மற்றவங்களுக்கு பப்ளிக்காக போட்டோன்னா மற்றவங்க சர்ச் பண்ணி அவங்களுமே படித்து கற்றுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து LSTM யூசிங் பைட்டாச்சுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த நோட் புக், ஐபைத்தான் நோட் புக். நான் சொன்னேன்ல, டெக்ஸ்ட் இருக்குது, கோடு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஐபைத்தான் நோட் புக், ஜூபிட்டர் நோட் புக் தான், வெப்பில் இயங்குறது, வெப்பில் ஒர்க் ஆகுறது. இப்போ நான் அதை பப்ளிக்னு கொடுத்துட்டேன்னா எல்லாருமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நானும் நோட் புக்கு என்னோட நோட் புக் நான் டெவலப் பண்ணிவிட்டு நானும் பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே, தென் கம்ஸ் டிஸ்கஷன்ஸ். இதில் டிஸ்கஷன்ஸ் நிறையா இருக்குது. ஜென்ரல் இருக்குது, கெட்டிங் ஸ்டார்டட் இருக்குது, ப்ராடக்ட் ஃபீட்பேக் அந்த மாதிரி இருக்குது. ஜென்ரல் அப்படின்னா எனக்கு சில டவுட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது, ஒரு காம்படிஷன் கலந்துக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து நான் கோடிங் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் ஒரு 2 to 3 days சால்வ் பண்ணி பார்க்குறேன், கண்டுபிடிக்கவும் இல்லை அப்படின்னா நான் டாபிக் கொடுத்துட்டு
எனக்கு என்னென்ன வேணும். தென் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ண மட்டும் ஜிபி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த இதில் 30 hours மாதிரி தருவாங்க. ஓகே, இப்போ லாகின் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணிட்டாங்கன்னா நான் டிஸ்கஷன்ஸ்குள்ளே ஈடுபட்டுக்கலாம். அதே மாதிரி எனக்கு சில பேர் பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் அவங்களுக்குமே ஆன்சர் பண்ணலாம். இவருக்கு நிறையா இருக்குது. சப்போர்ட்டிங் யுக்ரைன் இந்த மாதிரிலாம் இருக்கும். வி ஆர் ஹைரிங் கம்யூனிட்டி மேனேஜர், நோட் புக் ஷேரிங் குவைட் பீரியட் ஆன் காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகே, டாபிக்ஸ் அண்ட் டிஸ்கஷன் நிறைய ஓடிட்டே இருக்கும் எப்பயுமே. இதுதான் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுமே பைத்தான், இன்ட்ரோ, பாண்டாஸ், டேட்டா விசேஷன், இன்ட்ரோ எஸ்கியூஎல், அட்வான்ஸ் எஸ்கியூஎல் மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் அவங்களே தராங்க. நம்ம அதுலேயும் படிச்சு கற்றுக்கலாம். யூசர் ரேங்கிங், டாக்குமெண்டேஷன், ப்ரோக்ரேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ், டேட்டா செட்ஸ், கோட், டிஸ்கஷன். ஓகே, டிஸ்கஷன் எதுக்குன்னா நம்மளுக்கு தெரியாத கற்றுக்கிறதுக்கு. ரொம்ப சுத்தமாக தெரியல, கண்டுபிடிக்கவே முடியாதவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாரும். ஓகே, நம்மள மாதிரி எக்கச்சக்க டெவலப்பர்ஸ் இதில் இருப்பாங்க. டேட்டா சயின்டிஸ்ட், ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஒரு artificial intelligence engineers, machine learning engineers, etc. people will be here. ஓகே, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு. இப்போ நோட் புக் வந்துடும். முக்கியமானது நோட் புக், Kaggle Kernel. ஓகே, this is called Kaggle Kernel. இதுவுமே நான் நேம் மாற்றிடுறேன், V and data. ஓகே, V and data நான் நேம் மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போது இங்கே என்ன போட்டிருக்கீங்க, பைத்தான் 3 என்வாயர்மெண்ட் கம்ஸ் வித் ஹெல்ப்ஃபுல் அனாலிட்டிக்ஸ் லைப்ரரி. ஓகேங்களா? டாக்கரில் அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ என்ரோல்டாக இதில் இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பை, இன்னொன்று வந்து பாண்டாஸ். ஓகே, இப்போது சைடில் நான் டேட்டா இதில் கொண்டு வரணும். சரிங்களா? லாஸ்ட் டைம் வந்து எப்படி கொண்டு வந்திருந்தோம், கோலாபில் நம்ம சைடில் கிளிக் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ இதில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா ஆட் டேட்டா கொடுக்கணும். ஓகே, ஆட் டேட்டா கொடுத்துட்டு இக்கச்சிக்க டேட்டா இந்த மாதிரி இருக்குது, இல்லை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் வந்து யோ டேட்டா செட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா அதை நீங்கள் யோ டேட்டா செட்ஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே அப்லோட் பண்ணல இப்போதைக்கு, ஸோ ஒன்றும் இல்லை. இல்லை வந்து காம்படிஷன்ஸில் இருக்க டேட்டா யூஸ் பண்ணணும்னா இது, நோட் புக் அவுட்புட் ஃபைல்ஸ் வந்து எடுக்கணும்னா இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். யூ கேன் யூஸ் இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, இப்போது செட்டிங்ஸ் இப்போதைக்கு ஜென்ரலாக பைத்தான் இருக்குது. ஆர் ப்ரோக்ராமிங் இருக்குன்னு சொன்னால் ஆர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, preference பார்த்தீங்கன்னா environmental preference வந்து defined by docker file that determines packages are installed. ஓகே, இது வந்து pin to the original environment எப்பவுமே இருக்கட்டும். ஓகே, schedule and run, trigger இந்த மாதிரி இருக்கும். want more access free GPU or turn on your internet connection. ஓகே, இது GPU ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் என்னோட ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் தான் GPU இருக்கும். 30 hours மாதிரி தருவாங்க. GPUவாக இருந்தாலும் சரி, TPUவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா என்வரன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நன்னு GPU TPUன்னு இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அதே சேம் திங் தான். இப்போ நான் கோட் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து பிரிண்டிங் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கோட் பிளாக்கு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். செஷன் ஸ்டார்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து டிராஃப்ட் செஷன்லேருந்து மாறுது பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இங்கே இன்னொரு மார்க் டவுன் போடுறேன். ஓகே, பிரிண்டிங் 2ன்னு போடுறேன். இன்னொரு கோடு வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஏன் இங்கே பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம 2-1 கொடுத்தா ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து ஒரு ஐபைத்தான் நோட் புக்னால ஆட்டோமேட்டிக்காக இங்கே கடைசியில் ரிட்டர்ன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. சரிங்களா? இதே வந்து நம்ம பைச்சாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் வரும். 1ன்னு கொடுத்தா எரர் அடிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான். இங்கே நான் என்னோடய கர்சர் வச்சேன்னா காட்டும் செஷன் 12 hours. ஓகே, டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 73.1 GB, 32 GB. ஓகே, யூட்டிலைசேஷன். ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB, CPU பர்சன்டேஜ் இது. சரிங்களா? ஆக்சலரேட்டர் நோ. ஆக்சலரேட்டர் ஏன் இல்லைனா நான் இங்கே வந்து மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணால் மட்டும் தான் ஆக்சலரேட்டர் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆல் இருக்கும், கோடு இருக்கும், மார்க் டவுன் இருக்கும். ஓகே, இங்கே ஃபைலில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் நோட் புக், ஏதாச்சும் நோட் புக் ஆல்ரெடி வச்சிருக்கேன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம், கிட்டப்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த நோட் புக் நான் டெவலப் பண்ணுற இந்த என்வரன்மெண்ட் டெவலப் பண்ணுற நோட் புக்கை நான் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, தென் லாங்குவேஜ் அந்த பைத்தான் ஒரு எடிட்டர் டைப்பு, நோட் புக்கு ஸ்கிரிப்ட், ஷேர் பண்ணுறது, வெர்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா நான் இப்போ சேஞ்ச் பண்ண வெர்ஷன் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சேவ் ஆகும். அப்போது நம்ம பிஃபோர் வெர்ஷன் போகிறதுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் எடிட்டு மூவ் அப் மூவ் டவுன், வியூவில் வந்து
டாகுல் லைனு கிட்டி மோடு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும். ஓகே, ரன் பண்ணுறது, சீக்ரெட்ஸு, கூகுள் க்ளவுட் சர்வீசஸ், கூகுள் க்ளவுட் எஸ்டிகே ஹெல்ப். ஓகே, திஸ் இஸ் கேகிளோட கர்னல். இப்படி தான், இதுதான் கேகிள் கர்னல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுவுமே இது வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டு. இது வந்து டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் ஸ்டாப் செஷன். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன், ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ரீக்ளிக் பண்ணனா டிராஃப்ட் செஷன் திருப்பி ஓப்பன் ஆகும், செஷன் திரும்பி ரீஅக்கர் ஆகும். சரிங்களா, இப்போ டிராஃப்டிங் செஷன் ஸ்டார்டிங்னு வருது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ வந்து ரீசெட் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக் ரீசெட் ஆகும். இங்கே என்வாமெண்டல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜிபி இப்போ எல்லாமே மாறும். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் சேவ் வெர்ஷன், பிஃபோர் வெர்ஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், நான் யூஸும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ எதுவுமே இங்கே சேவ் ஆகலை. சரிங்களா, இதுதான் கேகிள் கர்னல். ஓகே, திஸ் இஸ் ஆஃப் கேகிள் கர்னல் இஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுமே இப்படி தான். காம்படிஷன்ஸ், டேட்டா செட்ஸ், டிஸ்கஷன்ஸ், கோர்சஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்தோம். இது ஒரு கம்யூனிட்டினால நீங்கள் டெவலப் பண்ணி கற்றுக்கும் போது நீங்கள் இதுவாக இருந்தாலும் சரி கோலாபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிபியூஸ் இருக்குது, டிபியூஸ் இருக்குது, கொஞ்சம் தேவையான ரெசோர்ஸஸ் நிறையாவே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.